ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி கிளிப்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் செம்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இப்போ ஸ்குவிட் கேமோட சீசன் 2 ஓட எபிசோட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எபிசோட் 1 and 2 பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சின்னதா ஒரு ரீகேப். ஹீரோ போன சீசன் ஸ்குவிட் கேம்ல ஜெயிச்ச பணத்தை வச்சு எப்படியாவது ஸ்குவிட் கேம் நிறுத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்காக கேம் மேனேஜரோட சொந்த தம்பியான கிம் அப்புறம் லீனோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோ ஹெல்ப் பண்ண ரெடி ஆகுறாங்க. ஹீரோ ஒரு வழியா சேல்ஸ்மேன் கிட்ட இருந்து அந்த கேம் மேனேஜரை மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்க பார்த்தா கேம் மேனேஜரை நேர்ல பார்க்க முடியாதது ஒரு சூழ்நிலை. கேம் மேனேஜர் ஸ்பீக்கர் மூலியமா தான் ஹீரோ கிட்ட பேசுறான். இப்போ ஹீரோக்கு அகைன் ஸ்குவிட் கேம்ல கலந்துட்டு தான் அந்த கேம் நிறுத்த முடியும்ன்ற கட்டாயம் வருது. சோ அதுக்காக ஹீரோ அந்த கேம் மேனேஜர் கிட்ட கேக்குறானா மறுபடியும் அந்த கேம்ல கலந்துக்கணும்னு கேக்குறான். அதே மாதிரி அந்த கேம் மேனேஜரும் அதுக்கு ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம எபிசோட் 3ல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்க மூவி கிளிப்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கதைக்குள்ள டைரக்டா இப்போ போயிடலாம். முதல்ல எடுத்துன்னு கிம்மோ லியோ அப்புறம் கொஞ்சம் அடி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்ல ஏறிட்டு இருப்பாங்க. அது யாரோட போட்டுன்னு பாத்தீங்கன்னா கிம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேப்டன் கூட சேர்ந்து தீவை தேடிட்டு இருந்திருப்பான்ல, அதே கேப்டன் தான் இவரு. அகைன் இவரை வச்சுதான் மறுபடியும் அந்த தீவை தேட போறாங்க. இந்த வாட்டி தீவு இருக்கிற இடம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பள்ளியில வச்ச ஜிபிஎஸ் வச்சுதான் இவங்க தேட போறாங்க. இப்ப இந்த சீன் கட் ஆகி டைரக்டா இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப கண் விழிக்கிறாரு. கண் விழிச்சு பார்த்தா அதே ஹாஸ்டல் மாதிரி ஒரு செட்டப், அதே 456 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு போன சீசன்ல இருந்த மாதிரி அதே 456 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஹீரோ இதை எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றான். பிளேயர்ஸ் மட்டும் தான் இங்க புதுசு, மத்தபடி எதுவுமே இங்க மாறல. ரெட் சூட் போட்ட கார்ட்ஸ் வராங்க. இங்க வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கார்டு இங்க பாருங்க, யாருமே நான் உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு இங்க வரல, எல்லாரும் உங்க விருப்பம் பட்டு தான் இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த கேம் விளையாண்டு முடிச்சிட்டு போறவங்களுக்கு பிரைஸ் பணத்தை தருவோம்னு சொல்றான். அந்த பிளேயர்ஸ் குரூப்புக்கு நடுவுல ஒரு பொண்ணு கார்ட்ஸ் கிட்ட எங்க போனு பர்ஸ் எல்லாம், அதே மாதிரி எங்க ஷூ ட்ரெஸ் எல்லாம் நீங்க மாத்தி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு கார்டு ஒருத்தன் எங்க சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம், நீங்க கேம்ல ஜெயிச்சு வீட்டுக்கு போறப்போ நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு சொல்றான் அந்த கார்டு. அந்த கூட்டத்துல இன்னொருத்தன் அவங்க கொடுத்த ஷூவை கையில எடுத்து இந்த ஷூ ரொம்ப கேவலமா இருக்கு, இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு கேக்குறான். இவன் யாருன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ரேப்பர். இவனுக்கு வெளியில பல ஃபேன்ஸ் இருப்பாங்க. பாவம் இப்போ இங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் பேசுறான். இவன் யாருன்னா ஒரு ஃபேமஸான யூடியூபர். இவன் என்ன ரெக்வஸ்ட் பண்றானா, எனக்கு ப்ளீஸ் என் மொபைலை மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் பிட்காயின்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ இதோட வேல்யூ என்னன்னு நான் பார்க்கணும், ரைட் டைம்ல ப்ராஃபிட் புக் பண்ணலன்னா எனக்கு பயங்கரமான லாஸ் ஆகும்னு சொல்றான். பட் கார்டு இங்க இதுதான் ரூல்ஸ், கேம் முடிஞ்ச அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் நாங்க தருவோம்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான். பட் கதை பாக்குற நமக்கு தானே தெரியும், கேம் முடிஞ்ச அப்புறம் ஒரே அடியா போயிடுவாங்கன்ட்டு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா கூச்சல் போடுறாங்க. நீங்க பண்றது சத்தப்படி தப்புன்னு கத்துறாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன் மாதிரி ஒரு நிமிஷம் போன் இல்லைன்னா கூட பல கோடி லாஸ் ஆகுற மாதிரி அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன கார்டு ஒருத்தன் ஒரு சின்ன குறு படத்தை டிஸ்பிளேல போட்டு காமிக்கிறான். அந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு கேம் விளையாடுற மெம்பர்ஸை போட்டு தனியா காமிக்கிறாங்க. அதுல அவங்க பேரு, அவங்க ஊரு, அவங்க இந்த கேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க பிரைவேட் லைஃப போட்டு காமிக்கிறாங்க. அவங்க ஒரு தலையிலயும் எவ்வளவு கடன் சும்மா இருக்குன்னு போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அசிங்கமா போகுது. இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பேச முடியாம போகுது. அகைன் கார்டு என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, ஒழுங்கா கேம்ல ஜெயிச்சு உங்க தலையில இருக்கிற கடனை அடைக்க பாருங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு ரூல் வேற ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். வழக்கமா இந்த கேம் கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா பணமும் போய் சேரும். பட் இந்த வாட்டி ஒரு கேம் முடிஞ்ச அப்புறமும் எவ்வளவு பணம் சேருதோ நீங்க எல்லாரும் சேர்ந்து வெளியில போகணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க எல்லா பணத்தையும் ஈவனா பிரிச்சு தருவோம்னு சொல்றான் அந்த கார்டு. ஹீரோ சடனா அப்ப ஒரு கேம் முடிஞ்ச அப்புறமும் கேப்பீங்கன்னு கேக்குறான். கார்டும் ஆமா, ஒரு கேம் முடிஞ்ச அப்புறமும் நாங்க ஓட்டிங் வைப்போம், அதுல மெஜாரிட்டி என்ன வருதோ அதுதான், பிக்கி பேங்க்ல எவ்வளவு பணம் சேருதோ அதை ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி பேலன்ஸ் பிளேயருக்குலாம் தருவோம்னு சொல்றான். பிளேயர்ஸ்க்கு நடுவுல கண்ணாடிக்காரன் ஒருத்தன் அவனோட அம்மாவும் கேமுக்கு விளையாட வந்திருக்கிறாங்க போல. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அவன் அம்மாவும் அவனை பாக்குறாங்க. அம்மா அவன் கிட்ட, நீ ஏன் இங்க வந்த, உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நீ ஒழுங்கா வேலைக்கு போகாம இப்படி கேம் விளையாட வருவ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அவங்க கிட்ட. அதுக்கு கண்ணாடிக்காரன், எனக்கு வேற வழி தெரியல, எப்படியாவது இந்த கேம்ல ஜெயிச்சு பணத்தை சம்பாதிக்கணும்னு தான் வந்தேன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் மேல உட்காந்து ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா. அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா.
இருக்கா. இதுக்கப்புறம் இவளை நம்ம பிரெக்னன்ட் பொண்ணுனே இந்த கதையில சொல்லலாம். இவளோட பாய் ஃப்ரெண்டும் இங்கதான் இருக்கிறான். அதாங்க யூடியூபர். இவன் யாருன்னா பிட்காயினை பத்தி இவன் சேனல்ல வீடியோ போட்டு பல பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பிட்காயின்ல லாஸுக்கு காரணமா இருந்திருப்பான் இவன். பல பேர் இவன் மேல கான்ல இருக்கிறாங்க, இங்க இருக்கிற சில பேரோட சேர்த்து. இதுக்கு நடுவுல அந்த ரேப்பரும் அந்த யூடியூபர் கிட்ட வந்து, நீ சொன்னனாலதான் இந்த காயினை நான் வாங்கினேன், இப்போ அது கிராஷ் ஆகிடுச்சு, எனக்கு நஷ்டமான பணத்தை நீ தான் தரணும்னு சொல்லி அடிக்க வரான் அந்த ரேப்பர். அதுக்கு யூடியூபர், நான் மார்க்கெட் அனாலிசிஸ் பத்தி மட்டும் தான் நான் சொன்னேன், இன்வெஸ்ட் பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம்னு நான் சேர்த்தே சொல்லியிருப்பேன், நீ அதெல்லாம் பார்க்காம எல்லா பணத்தையும் அதுல போட்டுட்டு இப்போ லாஸ் ஆயிடுச்சுன்னு என்ன கேட்டா எப்படின்னு நக்கலா கேட்பான். உடனே அவங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு நடக்குது. பட் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்கள பிரிச்சு விடுறாங்க. இப்போ கார்ட்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் கன்சென்ட் ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு இருக்கிறாங்க சீசன் 1 போலவே. ஹீரோவும் வந்து அந்த கார்ட்ஸை முறைச்சுக்கிட்டே சைன் பண்றான். அடுத்த சீன்ல கிம் அடியாட்களை கூட்டிட்டு ஜிபிஎஸ் ஃபாலோ பண்ணி கேப்டன் போட்ல வந்துட்டு இருக்கான். அந்த சமயம் கேப்டன், இங்க பாரு கிம், நீ இதுக்கு முன்னாடி பல தடவை ஏதோ கேம் நடக்குதுன்னு சொன்ன, நம்மளும் தேடணும், பட் இப்போ என்னன்னா நீ இவ்வளவு பேரோட கன்னோட வந்திருக்கிற, நான் இந்த கப்பலோட கேப்டன், நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு கேக்குறாரு அந்த கிம்மும் கேப்டன் கிட்ட நடந்தது எல்லாமே சொல்றான். கிம் கேப்டன் கிட்ட என்ன சொல்றான்னா, உங்களை கடைசியா மீட் பண்ணிட்டு போன அப்புறம் அந்த தீவுல நடக்கிற கேம்ல ஜெயிச்சவனை நான் மீட் பண்ணேன், அவன் திருப்பியும் கேம் விளையாட அந்த டீமுக்கு போயிருக்கான், அவன் கூடவே ஒரு ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி அமைச்சிருக்கணும்னு சொல்றான் கேப்டன் கிட்ட. அந்த ஜிபிஎஸ் லொகேஷனை கேப்டன் கிட்ட காமிக்கிறான் கிம். கேப்டனும் அதுக்கு இந்த சமயம் நம்ம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றான். இந்த பக்கம் கேம் நடக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேம் நடக்கிற கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி பிளேயர்ஸோட ப்ரொஃபைல் பிக்குக்காக ஒரு கேம் மூலியமா போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த ரேப்பரை நோட்டீஸ் பண்ண சில பேர் ரேப்பர் கிட்ட வந்து பேசுறாங்க கும்பலா. இவன் வெளியில மக்களுக்கு செலிபிரிட்டியா இருப்பான் போல, எல்லாரும் வந்து போட்டோ பூட்டுக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுக்க சொல்றாங்க. பட் கார்ட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ரேப்பர் வெளியில போன அப்புறம் தனித்தனியா எல்லாருக்கும் செல்ஃபி போஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கழிச்சு விடுறான். அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனும் அவங்க அம்மாவும் ஒரு லேடியை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, யாருடா இவ, பையனா பொண்ணானே தெரியல, யாரு இது பையன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பையன், நீங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்றான். அந்த லேடி யாருன்னா அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், இவ பேரு சோஃபின்னு நம்ம வச்சுக்கலாம். மத்த அவங்க மாதிரி ஹீரோவும் அந்த பூத்துல போயிட்டு போட்டோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கேமுக்கு போற வழியில ஹீரோ அவரோட பழைய ஃப்ரெண்ட பாக்குறாரு. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட, டே என்னடா நீ இங்க பண்றேன்னு கேக்குறாரு. அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட, நீ ஏன்டா இங்க வந்த, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கேம் இல்ல, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு, நீ மட்டும் இங்க வந்திருக்கிற, அதுவும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கொஞ்சம் கூட சீரியஸே இல்லாம பேசிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு பேரு நம்ம டாம்னு வச்சுக்கலாம். அப்படியே அவங்க நடந்து கேம் விளையாடுற இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அதே சீசன் 1ல வந்த ஃபர்ஸ்ட் கேம் தான். அதாங்க ரெட் லைட் கிரீன் லைட்னு ஒரு பொம்மை கூட விளையாடுவாங்க, அதே கேம் தான். எல்லாரையும் கிரவுண்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்றாங்க. அந்த ஹீரோவை தவிர யாருமே சீரியஸாவே இல்லை. இதுக்கு நடுவுல கிம் அண்ட் டீமும் ஜிபிஎஸ் லொகேஷனை ஃபாலோ பண்ணி தீவுக்கு வந்துட்டாங்க. அப்படியே லொகேஷனையே ஃபாலோ பண்ணி ஒரு மலை மேல போறாங்க. அங்க போனா ஒருத்தன் தனியா நின்னு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். லீ அவன் கிட்ட போறான். ஏன்னா ஜிபிஎஸ் அவன் இருக்கிற இடத்தான் காமிச்சிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு லீ அவன் கிட்ட இருக்கிற ஒரு மீன் பிடிக்கிற புழு டப்பாவை எடுத்துட்டு கேக்குறான். உள்ள பார்த்தா ஜிபிஎஸ் அந்த புழு டப்பாக்குள்ளதான் இருக்கு. மொத்த டீமும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ வேற கேமே ஸ்டார்ட் ஆக போகுது, இவங்க காப்பாத்த வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரியல, பயத்துல இருக்கிறாரு. ஏன் இன்னும் யாருமே இங்க வரலன்ட்டு டவுட்ல பல்லுக்குள்ள இருக்கிற ஜிபிஎஸ் எடுத்து பாக்குறாரு. செத்தாண்டா சேகர், பல்லுக்குள்ள ஜிபிஎஸ் காணும். அப்படியே ஒரு ஃபேஸ காமிக்கிறாங்க. அம்மா மரண பீதி. இந்த பக்கம் அந்த மீன் பிடிக்கிறவங்க கிட்ட லீ, இந்த ஜிபிஎஸ் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவன், காலையில மீன் பிடிக்கிறப்போ ஒருத்தன் என்கிட்ட வந்துட்டு இந்த புழு டப்பாவை வச்சுக்கோன்னு கொடுத்தான், இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்ன விட்டுருங்கன்னு கதறான். உடனே லீ இத கப்பல்ல இருக்கிற கிம் கிட்ட வயர்லெஸ் மூலியமா இன்ஃபார்ம் பண்றான். நம்மள டைவர்ட் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஹீரோ செம்மையா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றான். இந்த பக்கம் ஐலாண்ட்ல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ரூம்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றான்னா, லைனுக்கு முன்னாடி ஓடி வந்து எல்லாருக்கும் வார்னிங் மாதிரி சொல்றான். என்ன சொல்றான்னா, இந்த கேம் சாதாரண கேம்னு நினைக்காதீங்க, நீங்க கொஞ்சம் அசைஞ்சா கூட உங்களை போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்றான். பட் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை ஒரு காமெடி பீஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்தவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்ன தம்பி நீ எங்களை விளையாட விடாம மொத்த பிரைஸ் பணத்தையும் தனியா எடுத்துட்டு போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க. பட் ஹீரோ இத சும்மா விடுற மாதிரி தெரியல, திருப்பி திருப்பி எல்லாரையும் வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோட மோட்டோவே தேவையில்லாம இந்த தடவை யாரும் சாக கூடாதுன்றதுதான். கேமும் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த டால் கிரீன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் முன்னாடி ஓடுறாங்க. பட் ஹீரோ உஷாரா என்ன பண்றாருன்னா, டால் ரெட் லைட்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஃப்ரீஸ்ன்னு கத்துறாருங்க. உடனே எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டால் கிட்ட இருந்து ரெட் லைட்னு கமெண்ட் வருது. பட் ஹீரோ முன்னாடியே சொன்னனால எல்லாரும் அலர்ட் ஆகி இப்போ
பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. டாலும் வழக்கம் போலவே ஸ்கேன் பண்ணுது. பட் எல்லாரும் பக்காவா ஃப்ரீஸ் பொசிஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. அகைன் டால் கிரீன் லைட் ரெட் லைட்னு சொல்ல ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டே முன்னாடி போயிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதோட பினிஷ் லைனுக்கு பாதி தூரத்துக்கு எல்லாரும் கடந்துட்டாங்க ஆல்ரெடி. சடனா அங்க என்ன நடக்குதுன்னா, ரேப்பர் பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பா. கேம் ரெட் லைட் ஃப்ரீஸ் பொசிஷன்ல இருக்கும்போது அவ காதுல ஒரு வண்டு வந்து உட்காரும். ரேப்பர் சும்மா இல்லாம ஏ பொண்ணு உன் காதுல ஒரு வண்டு இருக்குன்னு சொல்லுவான். உடனே கேமோட சீரியஸ்னஸ் தெரியாத அந்த பொண்ணு பயத்துல அந்த வண்டை தட்டி விடுவா. கேஷுவலா அவ நான் அசைஞ்சிட்டேன், இப்ப நான் என்ன அவுட்டா அப்படின்னு சொல்லி அந்த ரேப்பர் கிட்ட கேட்பா. கேட்ட அப்புறம் அவ நெத்தி பொட்டுலயே ஒரு ஸ்னைப்பர் ஷாட் வந்து சுடும். அவ ரத்தம் வந்து அந்த ரேப்பர் மூஞ்சிலே தெளிக்கும். அவளதான் முடிஞ்சிடுச்சு. பிளேயர்ஸ்ல சில பேர் பயத்துல கத்தி அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த கேம் மேனேஜர் வந்து கொஞ்சமா கூல் ஆகுறான், எப்ப ஆட்டம் சூடு பிடிச்சிடுச்சு. சிலர் ஹீரோ சொன்னதை நம்பி ஃப்ரீஸ் பொசிஷன்ல அப்படியே அசையாம நிக்கிறாங்க. பட் இந்த ஓடுறவங்க அசைஞ்சவங்க மேல இருந்து ஸ்னைப்பர் ஷூட் பண்றாங்க. அந்த கிரவுண்டே ஒரே கலவரமா இருக்கு. ஹீரோ வேற ஒரு பக்கம் இங்க என்ன நடந்தாலும் யாரும் அசையாதீங்கன்னு கத்துறான். எப்படியோ சில பேர் அந்த பிரஷரை மேனேஜ் பண்ணி ஃப்ரீஸ் பொசிஷன்ல நிக்கிறாங்க. பட் பயத்துல கொஞ்சம் பேர் அங்கேயும் இங்கேயும் ஓடி கார்ட்ஸ் கிட்ட சுடு வாங்குறாங்க. இந்த சமயம் அந்த ரேப்பர் அவன் கழுத்துல ஒரு கிராஸ் டாலர் போட்டிருப்பான். அந்த கிராஸ் திறந்தா உள்ள சில டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும். அது ஒரு போதை தர டேப்லெட். அந்த டேப்லெட்ல ஒன்னு எடுத்து அவன் வாயில போட்டுப்பான். இப்ப மேல ஸ்னைப்பர் வச்சு சுட்டுட்டு இருக்கிற கார்ட்ஸ காமிக்கிறாங்க. அதுல ஒரு கார்டு வேற யாரும் இல்ல, ஜூலி தான். கேம்ல அசிஞ்சு எலிமினேட் ஆனவங்க எல்லாம் ஒருத்தரா பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் கேம் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் எப்படியோ மேனேஜ் பண்ணி பினிஷ் லைனை கிராஸ் பண்றாங்க. கூடவே ஹீரோவும் கிராஸ் பண்றாரு. பட் கோர்ட்டுக்கு வெளியே ஒருத்தர் சாகாம குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. பட் ஹீரோ சும்மா இல்லாம மறுபடியும் லைனுக்கு வெளியில போயிட்டு அவரை தோல் மேல தூக்கி போடுறாரு. கூடவே சோஃபியும் வந்து ஹெல்ப் பண்றா. எப்படியும் அந்த 3 பேர் பினிஷ் லைனை கிராஸ் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி. பட் அந்த குண்டடிப்பட்டவரை ஜூலி நெத்திலேயே சுடலாம். சுட்டது மட்டும் இல்லாம ஒரு டைலாக் விடுறா, சுட்டா ஒழுங்கா சுடணும், எப்படியும் அவன் சாக போறான் வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கார்டு கிட்ட சொல்றா ஜூலி. இப்போ ஒரு வழியா ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரும் அந்த கேம் ரூமுக்கு வராங்க. அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் டாம் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, சாரி மச்சான், நீ சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும்னு சொல்றான். நான் கொஞ்சம் அசைஞ்சு இருந்தேன்னா இப்போ நான் உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டாலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த நேரம் பார்த்து ரெட் சூட் போட்ட கார்ட்ஸ் வராங்க. வின் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மாவும் பையனும் கதறி அழுது ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு பணம் கூட தேவையில்லை, வெளியே மட்டும் விட்டுருங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கார்ட்ஸ்ல ஒருத்தன், இங்க பாருங்க எல்லாரும், உங்களை யாரும் நாங்க ஃபோர்ஸ் பண்ணி விளையாட வைக்கல. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்க ஓட்டிங் வைப்போம். மெஜாரிட்டி வெளியில போகணும்னு வந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் தாராளமா வெளியே போகலாம்னு சொல்றான் அந்த கார்டு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல எலிமினேட் ஆக்கி இருப்பாங்கல்ல, இப்போ அந்த பணம் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதை பாருங்கன்னு ஒரு ரிமோட் பிரஸ் பண்ணி அந்த கார்டு காமிக்கிறான். மேல சீலிங்ல ஒரு கண்ணாடி பிக்கி பேங்க் உள்ள அந்த பணம் எல்லாம் வந்து கொட்டுது. இத கீழே இருந்து பாக்குற பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மெய் மறந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்டு என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க உங்களுக்குள்ள எவ்வளவு பிளேயர்ஸ் குறையுதோ அவ்வளவு அமௌண்ட் இந்த பிக்கி பேங்க்ல சேரும்னு சொல்றான். ஒரு பிளேயருக்கு 10 மில்லியன் பிரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பிளேயர் இறக்க அந்த பிக்கி பேங்க்ல சேர்ந்துக்கிட்டே வரும். இப்போ 10 பேர் எலிமினேட் ஆனாங்கன்னா 100 மில்லியன் சேரும் அந்த பிக்கி பேங்க்ல. அதை கன்வெர்ட் பண்ணி இந்தியன் மதிப்புல எவ்வளவு வரும்னு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கார்டு அதோட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கேமை குவிட் பண்ணி போனாங்கன்னா தலைக்கு கொஞ்சம் பணம் தான் கிடைக்கும். ஏன்னா கேம் 1ல அதிகமா யாரும் எலிமினேட் ஆகல. சோ இப்படியே சொல்லி எல்லாரும் மண்டையும் கழுவுறாங்க. இது நடந்த அப்புறம் ஓட்டிங் லாஸ்ட் பிளேயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது 456 நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஓட் பண்றாரு. முதல்ல நிறைய எக்ஸ் மார்க் கொடுத்து கேமை கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஓட்டிங் பண்றாங்க. ஓ மார்க்னா கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கும். நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா ஓ அதிகமாகிட்டே வருது. ஆசை யாரை விட்டுச்சு, அந்த ஹாலை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி எக்ஸ் ஓட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு எக்ஸ் மார்க் போட்ட ஒரு பேட்சை கொடுத்துட்டு ஹால்ல எக்ஸ் மார்க் போட்டுக்கிற பக்கம் போய் நிக்கணும். அதே மாதிரி ஓக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் அதே மாதிரி ஓ பேட்சை வாங்கி ஓ சைடு போய் நிக்கணும். ஹீரோ போய் ஓக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கத்துறாருல கதறாருன்னு சொல்லலாம். எல்லாரும் பணத்தை பார்த்தனா எப்படி மாறிட்டீங்க, அடுத்த கேம்ல நீங்க எலிமினேட் கூட ஆகலாம்னு கத்துறான். அந்த ஓ கூட்டத்துல கொஞ்சம் அதிக வயசு இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் இருப்பான். அவன் ஹீரோவை பார்த்து, இங்க பாரு தம்பி, இந்த பணத்தை வச்சு வெளியே போய் எங்க கடனை கூட அடைக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு, இன்னொரு கேம் விளையாண்டு கொஞ்சம் பேர் இறந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியே போயிடலாம்னு சொல்றா. நம்ம ஒரு கேவலமான ஐடியான்னு பாருங்க. ஹீரோ கொஞ்சம் எமோஷன் ஆகி, அட மர மண்டைங்களா,
ஏன்டா உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரிய மாட்டேது, இந்த கேம் முடிஞ்சு யாருமே வெளியில உயிரோட போகவே முடியாதுன்னு சொல்றான். அப்ப கூட்டத்துல கொஞ்சம் பேருக்கு அறிவு கண்ணு திறந்திருக்கும் போல, உனக்கு எப்படி இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரியுது, இத்தனை பேர் சாக போறான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோ அதுக்கு இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாண்டு இருக்கேன்னு சொல்றான். இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு கிடையாதுன்னு சொல்றான். கூட்டத்துல இருக்கவங்களாம் அப்போ நீ தான் எல்லா பணத்தையும் ஜெயிச்சவனா, இப்போ பண ஆசையில திருப்பி இந்த கேமுக்கு விளையாட வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. இது நடந்துட்டு இருக்கப்போ ஒரு கார்டு வந்து ஹீரோ பின்னாடி கண்ணு வச்சு, இங்க பாரு நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். இது அவங்க தனிப்பட்ட விருப்பம், இப்ப ஓரமா உன் பக்கம் போய் நில்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோனால ஒண்ணுமே பண்ண முடியல, ஓரமா போய்க்கிறான். voting அகைன் கண்டினியூ ஆகுது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ல இருக்கு. எக்ஸும் 182, ஓவும் 180. இப்போதைக்கு ஓட்டு டிரால இருக்கு. எல்லாரும் ஓட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கடைசியில ஒரே ஒரு பிளேயர் தான் இப்போ இருக்கிறான். அவன் தான் பிளேயர் நம்பர் 1. இந்த பிளேயர் 1 எதுக்கு ஓட்டு போடுறானோ அதுதான் எண்ட் ரிசல்ட். இப்ப அவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வரான். அப்படியே அவனை பேக் சைடு இருந்து காமிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அவன் ஓவர் பிரஸ் பண்ணி கேமை கண்டினியூ பண்ண வைக்கிறான். எப்படியோ கேம் கண்டினியூ ஆக போது, யாருமே வெளியே போக போறது இல்ல. எல்லாரும் தலைவிதின் கேம் 2 விளையாண்டுதான் ஆகணும் இப்போ. பட் யார் அந்த பிளேயர் 1? லாஸ்ட் சீசன்ல பிளேயர் 1 யாரு ஞாபகம் இருக்கா? பெட் கட்டி விளையாடுற பணக்கார தாத்தாவே கேம்குள்ள டைரக்டா இறங்கி பிளேயர் 1 விளையாண்டு இருப்பாரு, எல்லாம் ஒரு கிக்குக்காக. அதே மாதிரி இந்த சீசன் 2ல யாரு பிளேயர் 1ன்னு காமிக்கிறாங்க, அது வேற யாரும் இல்ல, இந்த கேமையே கண்ட்ரோல் பண்ற பிளாக் மாஸ்கோட்ட அந்த கேம் மேனேஜர் தான்.